Hello friends, welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளிக்கான 6 விதமான பலகாரங்கள் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியா செய்யற விதமா இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தந்திருக்கேன். சோ கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க. அளவுகளை கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தேன்குழல் முறுக்கு செய்யலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்டா இல்லாம மொறுமொறுன்னு இருக்கும். வாயில வச்சதுமே கரையிற மாதிரியான ரொம்ப சாஃப்ட்டான முறுக்கு. இதுக்கு நம்ம 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 கிலோ அளவு பச்சரிசி எடுக்கிறோம்னு சொன்னால் 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்தை வந்து நல்லா வானலில் போட்டு லைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து பச்சரிசி கூடவே நம்ம சேர்த்து மில்லில் 1 கிலோ அளவுக்கு அரைக்கி கொடுத்துக்கோங்க. அரைக்க கொடுத்த மாவை இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். உளுந்து வறுக்கும் போது ரொம்ப செவக்க வறுத்துறாதீங்க. லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆனாலே போதும். அந்த உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடு ஏறணும். அந்தளவுக்கு ஏறினாலே போதுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவில் நம்ம வந்து மற்ற பொருட்கள்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ரெடிமேடாக மாவு வாங்குறீங்கன்னா இது எதுவுமே செய்ய தேவையில்ல, அப்படியே சுடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பச்சரிசி மாவில் செய்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை அல்லது 2 சிட்டிகை சேர்த்தா போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ அல்லது வெண்ணெயோ வந்து உருக்கி விட்டு இந்த மாவுலேயே ஊற்றிக்கோங்க. நெய்யோ அல்லது வெண்ணெயோ டால்டாவோ நம்ம மாவில் சேர்க்கும் பொழுது முறுக்கு நல்ல முறுமுறுன்னு வாயில் வச்சதுமே கரையும், நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்ல சாஃப்டான மாவாக இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அப்புறம் பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நல்ல வந்து சாஃப்டான பக்குவத்தில் வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கை வச்சு அழுத்தணும் அப்படின்னு சொன்னால் நல்லா அழுந்தணுங்க. இந்த ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா தான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து முறுக்கு மொறுமொறுன்னு சாஃப்டாகவும் வரும். இப்போ முறுக்கு பிழியக்கூடிய அச்சில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தொட்டு நம்ம வந்து அதை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுறலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே பார்த்தாலும் மாவு ஒட்டாமல் கரெக்டாக பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி மேலேயும் சரி அடியிலே இருக்கிறதுலையும் சரி நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மாவை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க. 3/4 அளவுக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம இதை அழுத்தும் போது தான் அது கரெக்டாக பிழியறதுக்கு வாட்டமாக இருக்கும். இது நம்ம டேரெக்டாக அப்படியே பிழிய முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான பிளேட்ஸோ அல்லது நல்ல வந்து அன்னக்கரண்டி இருக்கு இல்லையா, நல்ல அகலமான கரண்டியோ எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு பிழியும் போது அது ஒட்டாமல் பட்டுன்னு போய் விழும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து ஒரே இடத்துல மொத்தமாக பிழியாதீங்க, அப்புறம் சீக்கிரத்தில் வேகாது. இந்த மாதிரி ஒரு 2-3 முறை மட்டும் விட்டுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். மாவில் தண்ணி சேர்த்து பிசைகிறதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ வந்து தேங்காய் பால் சேர்க்க விருப்பப்படுறவங்க தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சான்னு வந்து கொஞ்சமாக போட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தான் நம்ம முறுக்க போடணும். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. முறுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஹையில் வச்சோம்னா உடனே நிறம் மாறிடும், ஆனால் உள்ளுக்குள்ளே சரியாக வேகாது. ஸோ வந்து மிதமான தீயில் வச்சு லைட்டாக வந்து கலர் மாறுற வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நுரெல்லாம் அடங்கிடும். இந்த சமயத்தில் நாம் முறுக்க வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு ஆகிடும். வாயில் வச்சதுமே பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி ஓடக்கூடிய அந்தளவுக்கு டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த முறுக்கு. சரியான அளவுகளோட சரியான பக்குவத்தில் செஞ்சோன்னு சொன்னால் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். வாயில் வச்சதுமே வந்து கரைஞ்சி போகிற மாதிரி நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. சிலது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுகளும் சரி, அந்த மாவுடைய பிசைகிற பக்குவமும் சரி, இதை சுட்டெடுக்கிற பக்குவம், இதெல்லாமே சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராகவே நமக்கு முறுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே வந்து முறுக்குகளாக போட்டு சுட்டு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உடச்ச உடனே உடையணுங்க. இப்போ நம்ம முறுக்கு வந்து லைட்டாக மேலேருந்து கீழே போட்டோம் அப்படின்னு சொன்னால் சுக்குநூறாக உடையணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்ட்னஸாக இருக்கணும் உள்ளுக்குள்ளே. அதே மாதிரியே ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வெயிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கலர் வரும்போதே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் அது வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற தீபாவளி பலகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அச்சு முறுக்கு. அச்சு முறுக்கு நிறைய பேர் எனக்கு சரியாகவே வரலன்னு சொல்லுவாங்க. இந்த அச்சு முறுக்கு சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து சைடில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் அரிசி மாவு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து பொடிச்சு விட்டு இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு எந்த எள்ளுனாலும் பரவாயில்லைங்க. ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா முட்டையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நடுவில் லைட்டாக வந்து குழி போட்டுக்கிட்டு நம்ம வச்சுருந்த ஒரு முட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு கெட்டிப்படாத மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வரணுங்க. ரொம்ப வந்து தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை ஊற்றி சரியான பக்குவத்துக்கு கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இதை வந்து நம்ம எடுத்து ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த மாதிரி விழணுங்க. தேங்காய் பால் கொஞ்சம் மீந்திருக்கு, அதை வந்து ஓரமாக வச்சிடலாம். ஒரு ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு லேயர் மாதிரி ஒட்டணும். இதுதான் வந்து சரியான பக்குவம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அச்சு முறுக்கு சுடக்கூடிய அச்சை நம்ம வந்து எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் நேரம் போட்டு வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் அச்சுங்க. கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டு வரும். நார்மலாக வந்து நம்ம அச்சு முறுக்கு சுடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த அச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மாதிரி அச்சு வந்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவுக்குள்ளே 3/4 அளவுக்கு மட்டுமே வர மாதிரி டிப் பண்ணி விட்டு இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. ஃபுல்லாக விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கழண்டு வராது. ஸோ இந்த மாதிரி 3/4 அளவுக்கு மட்டும் இதுக்குள்ளே படுற மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அச்சை வந்து சூடாக்கிட்டு மறுபடியும் இந்த மாவுக்குள்ளே விட்டுட்டு எல்லா அச்சு முறுக்குகளையுமே நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள், லைட்டாக வந்து 2 ஆட்டினதுமே நமக்கு அழகாக கழண்டுட்டு வந்துடுது. இதுவே நார்மல் அச்சில் இந்த மாதிரி வராதுங்க. ஆனால் நான்ஸ்டிக் அச்சில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வருது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அச்சு வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருஷம் சுடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கடையிலேருந்து வாங்கி தராமல் இந்த மாதிரி நம்மளே வந்து மாதத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அச்சு முறுக்கு வந்து 2 சைடும் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நிறம் மாறி வரும்போது எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உடைக்கிறதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஹார்டாகவே இருக்காதுங்க. இதே அளவுகளோட நீங்களும் சேம் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். சாப்பிட்றதுக்கும் நல்ல முறுமுறுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பலகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன். எத்தனை தடவை ட்ரை பண்ணாலுமே எனக்கு வந்து விரிசல் வந்துடுது, உடஞ்சி போயிடுது, பாகு சரியாக வர மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்க. ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் கடையில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய எம்டிஆர் குலாப் ஜாமுன் தான் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸை வந்து நம்ம ஒரு பெரிய பவுலில் கொட்டிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சலிச்சு கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து நார்மலாக தண்ணி ஊற்றி பிசைவாங்க. நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறதில்ல, பால் ஊற்றி பிசைய போகிறோங்க. பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிசுன்னு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாகு காய்ச்சும் போது சர்க்கரையினுடைய தண்ணியினுடைய அளவு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க 800 கிராம் அளவுக்கு சர்க்கரையும் 800 ml அளவுக்கு தண்ணியும் போட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப அதிகமான அளவுங்க. 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரையும் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து பிசுக்கு பதத்துக்கு காய்ச்சி எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 ஏலக்காயை தட்டி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் இதில் விட்டுக்கலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா பிசுக்கு பதம் வந்தாலே போதுங்க. 1 கம்பி 2 கம்பி அளவுக்குலாம் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிசுப்பாக வரும். அந்த சமயத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது குலாப் ஜாமுனுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக வேணும்னா சின்னதாகவும், கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாகவும் நம்ம போட்டுக்கலாம். சின்ன உருண்டைகளாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீராவில் ஊற வைக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ வந்து உருண்டைகளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் பார்த்து போட்டுக்கோங்க. குலாப் ஜாமுன் உருண்டை போடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் 2 முறை 3 முறை நல்லா அழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் சாஃப்டாக அமுக்கி விட்டு இந்த மாதிரி உருண்டை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விரிசல் வராமல் கரெக்டான பதத்தில் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் குலாப் ஜாமுன் உருண்டைக்குள்ளே வறுத்த முந்திரியோ அல்லது வறுத்த பாதாமோ இந்த மாதிரிலாம் வச்சு கூட நீங்கள் வந்து உருண்டைகள் போட்டுக்கலாம். சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உருண்டைகளாகவும் போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரியான ஷேப்ஸில் நீங்கள் வந்து ட்ரை ஜாமுன் செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கரண்டியை வச்சு எண்ணெய் இந்த மாதிரி லைட்டாக வந்து சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வரும். நிறமும் பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே ஈவனாக இருக்குங்க. உருண்டைகளை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும், அடுத்த சைடு திருப்பி போடும்போது அதுவும் டார்க்காக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து சரியாக வெந்திருக்காது. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈவனாக வெந்திருக்கும், ஈவனாக கலரும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறம் மாறி வரும்போது எடுத்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு பொரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொரிச்சு எடுத்து வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 மணி நேரம் இருந்தால் தான் இது வந்து கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக சாஃப்டாக கிடைக்குங்க.
சர்க்கரை பாகில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி எடுத்து கூட தனியாக வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இனிப்பு இருக்காமல் ரொம்ப சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போகாமல் விரிசல் விடாமல் கரெக்டான பக்குவத்துக்கு வருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது உள்ளுக்குள்ளே பாதாம் வச்சுருக்கனால லைட்டாக விரிசல் விட்டுருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாதாம் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கு. இது சாப்பிடும்போது அந்த குலாப் ஜாமுனோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நாலாவது நம்ம பார்க்க போகிற பலகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோமாஸ் தான். சோமாஸ் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே சோமாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ரொம்ப சூப்பராக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைட்டாகவே மாவை பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இழுக்காமல் இருக்கும். 5லேருந்து 10 நிமிஷம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு தேவையான பூரணம் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 30 கிராம் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல கலர் மாதிரி வாசனை வர்றது வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹையில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அதே பேனில் 30 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறீங்கன்னா அதே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். எதையுமே பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கலர் மாறுறது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம அதே பிளேட்லேயே கொட்டிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து அதுவும் நல்லா பொரிய விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதையும் அதே பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நல்ல துருவின தேங்காங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதில் ஈரப்பதம்லாம் இல்லாத மாதிரி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெய்யும் தேங்காயும் நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது வீடே அவ்வளோ வாசனை மணமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வறுத்து இந்த தட்டில் கொட்டி வச்சுருக்க எல்லா பொருட்களையும் வந்து ஜாருக்கு மாற்றி அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம வந்து அதே ஜார்லேயே கொட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்து இதை வந்து நல்லா பொடிச்சு விட்டு எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக பொடிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாலே போதும். இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதுலேருந்து பாதி வந்து பிரித்து இந்த மாதிரி உருண்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கைகளால் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம மாவு விரிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இது மேலே கொஞ்சமாக வர மாவு போட்டுட்டு இதை வந்து நம்ம எப்போதுமே சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி நல்லா வந்து மெலிசாக தீத்தி எடுத்துடலாம். இது நம்ம ரவுண்டாக அழகாக தான் தேய்ச்சி எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. கோணலாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அச்சில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றதுனால அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கக்கூடிய ஒரு மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு அழுத்தம் கொடுத்து இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த அச்சு மேலே அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பூரணம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வைங்க. நிறைய வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி பிரிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சமாக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து அமுக்கி விட்டு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்தா தான் அது வந்து நமக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஓரத்தில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கையால் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம 1 by 1 எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சோமாஸ் அச்சு என்கிட்ட சின்னதாக இருந்ததுனால நான் சின்ன சைஸில் செஞ்சுருக்கேன். உங்ககிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சோமாஸ் அச்சு இல்லாதவங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சமாக பூரணம் வச்சுட்டு சுற்றி வந்து தண்ணியால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்பொழுது இது சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் அழுத்தி விட்டும் வைக்கலாம். அல்லது சின்னதாக இந்த மாதிரி ஏதாவது டிசைன் மாதிரி பண்ணி கூட செய்யலாம். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி லைட்டாக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கூட செய்யலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியே நம்ம 1 by 1 எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சோமாஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். இது மீதி பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து பூரணம் கொஞ்சம் இருக்குது. மறுபடியும் நம்ம மாவு வந்து தேய்ச்சி கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோமாஸ்களை போட்டு பொரிச்சு எடுங்க. மிதமான தீயில வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டு நல்லா வந்து கலர் மாறினதுக்கப்புறமா எடுங்க. நீங்கள் வந்து வெந்தது உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் ஆகிடும் வெளியில் வச்சதுக்கப்புறமா. அதனால் கொஞ்சம் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து முறுமுறுன்னு கிறிஸ்பினஸோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா சோமாஸையுமே ரொம்ப சூப்பராக பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், உடைச்சோன்னா இந்த மாதிரி நல்லா உடையணும். அப்போ தான் கிறிஸ்பினஸாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே நமத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடையாதுங்க, ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். 5வதாக நம்ம பார்க்க போகிற ரொம்ப சூப்பரான தீபாவளி ஸ்வீட் ஜாங்கிரி தான். இதை வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக நம்ம வீட்டிலே செய்யலாங்க. அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க.
1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து நல்ல ஒரு 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாங்க. குறைஞ்சது 2 மணி நேரம் ஊறணும். இந்த மாதிரி ஒரு கப்பால் ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே வந்து ஊறினதுக்கப்புறமா டபுள் ஆகி நிறைய கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி தண்ணியை வந்து வடிச்சிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜாரில் சேர்த்து நம்ம தண்ணி விடாமல் லைட்டாக தெளித்து தேவைப்பட்டுச்சுன்னா தெளித்து மட்டும் விட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, அப்புறம் நமக்கு நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். மிக்சிலையோ கிரைண்டர்லையோ எதுலனாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் தண்ணி வந்து ஜாஸ்தியாக சேர்க்காமல் ரொம்ப கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ 2 சிட்டிகை போல் 3 சிட்டிகை போல் நம்ம வந்து கேசரி பவுடர் கலந்துக்கலாம். எல்லோ கலரில் வேணும்னா எல்லோ கலரில் பண்ணிக்கோங்க, இல்லைனா கேசரி பவுடரில் கலக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கலராக இருக்கும். மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பெரிய பாத்திரத்தில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரை கம்பி பதம் வந்தாலே போதும். ஒரு கம்பி பதம் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து உடையும். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பால் பேக்கெட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக நமக்கு பிழியறதுக்கு வரும். பால் பாக்கெட்டோட அடியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி டேரெக்டாக வந்து அப்படியே எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தடவை பிழியும் போது அந்த ஷேப் சரியாக வராத மாதிரி இருக்கும். 2-3 முறை பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வரும். மிதமான தீயில வச்சு 2 பக்கமும் 1 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்து அதை அப்படியே நம்ம காய்ச்சி வச்சிருக்க ஜீராக்குள்ளே போட்டுற வேண்டியதான். ஜாங்கிரி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் வந்து கஷ்டம் நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சுலபமாக நீங்களும் பர்ஃபெக்டாக செய்யலாம். இந்த மாதிரி சுகர் சிரப்பில் போடும்போது சுகர் சிரப் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜாங்கிரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீரா வந்து சீக்கிரமாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் ஊற விட்டு அதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ஜாங்கிரிகளை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நல்ல பெரிய ஜாங்கிரியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வருதுன்னு. ஜாங்கிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற மாதிரியான பேனாக சூஸ் பண்ணிக்கோங்க. சுடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 1 நிமிஷம் போல் வேக விட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதையும் 1 நிமிஷம் போல் வேக விட்டு எடுத்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு ஜாங்கிரியை ரெடி பண்ணிக்கோங்க. அதை அப்படியே சக்கரை பாகில் போட்டு 2-3 நிமிஷம் ஊற விட்டு இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக நம்மளே வந்து ஜாங்கிரி ரெடி பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி இனிப்பு சாப்பிடவே பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்ச பால்கோவா தாங்க. பால்கோவா அப்படின்னு சொன்னாலே இனிப்பே பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பால்கோவா தான் இன்றைக்கி நம்ம வீட்டிலே ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வந்து நெய் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க நமக்கு தேவை. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்ப சூப்பரான அருமையான ஒரிஜினல் பால்கோவா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண முடியுங்க. பேக்கரியில் வாங்குறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 லிட்டர் பாலை வந்து நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் உடச்சி விட்டு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பால் நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏடு தங்க ஆரம்பிக்கும். அதை வந்து மேலே அந்த ஏடு நிற்காத மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஆடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரத்தில் ஒட்டி போகாமல் பால் கூட நல்லா கலந்து வரும். அப்போ தான் பால்கோவா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் எல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு பால்கோவா ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி பால் கொதிக்க அந்த மேலே இருக்கக்கூடிய ஆடையை மட்டும் நல்லா வந்து உள்ளே கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து இதில் தேவையான சர்க்கரையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிடும் இல்லையா, அது மட்டுமே இதுக்கு போதுங்க. ஏன்னா பால் வந்து நல்லா சுண்டி வரும்போதே அதில் ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற இந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சரியான அளவில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்லா எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் போல் இதுக்குள்ளே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி நெய் சேர்த்து கிளறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியாகிட்டே வரும். அப்போ நமக்கு பால்கோவா ரொம்ப சூப்பராக தயாராகிடும். பாருங்கள் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூட்டோடு இருக்கிறதுனால கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா வந்து கெட்டியாகிடும். அப்போ வந்து பால்கோவா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறிடுச்சு பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இந்த மாதிரி பால்கோவா நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பேக்கரியில் அதுக்கப்புறம் பால்கோவா வாங்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நம்ம 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து அதில் செஞ்சோம். அதில் நமக்கு இவ்வளோ பால்கோவா கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான பால்கோவா நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த 6 விதமான தீபாவளி ஸ்வீட்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.